இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதியிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைந்திருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் இணைந்திருந்தார். அதுபோல பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி இல்லை என்று சொன்னாலும் கூட இப்பொழுது நாட்டு மக்களின் நலன் கருதி பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னணியும் இணைந்தது. அதன் பிறகு கடந்த வாரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒன்று வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே எங்களுடைய புதிய நீதி கட்சி தலைவர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் மற்றும் ஐஜேகே கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய பாரிவேந்தர் அவர்கள் ஏற்கனவே எங்களுடைய கட்சியில் இருக்கிறார்கள். பிறகு நமது தமிழக முன்னேற்ற கழகம் மதிப்புக்குரிய ஜான் பாண்டியன் அவர்களும் கூட்டணியில் இருக்கிறார்கள். ஆக இப்பொழுது எங்களுடைய கூட்டணி நாளுக்கு நாள் இறுகி கொண்டே இருக்கிறது. மக்களின் நன்மை கருதி பெருகி கொண்டே இருக்கிறது. இன்னும் சில கட்சிகள் வந்து சேரும். அதன் பிறகு நிச்சயமாக வருகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று பெரும்பான்மையான முறையில் ஆட்சி அமைக்கும்.